டாஸ்மார்க்கை மூடிடு, 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 அறுக்காதே, 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 மூடிடு, 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 பாரத் மாதா கி ஜெய், டாஸ்மார்க்கை மூடிடு, பாரத் மாதா கி ஜெய், பதவி விலகு, 10 ரூபா பாலாஜி பதவி விலகு, 10 ரூபா பாலாஜி பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, 10 ரூபா பாலாஜி பதவி விலகு. தமிழ் அரசு சுகுமார் இல்லைன்னா யாரோ ஒரு ஆள் மகளிர் தாலி அழிக்காது, ஆயிரம் கோடி எங்கப்பா, ஊழலா, 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 டாஸ்மார்க்கில் ஊழலா, எப்பா எப்பா ஐயப்பா, 1000 கோடி மீட்டு கொடுப்பா, மக்கள் பணம், மக்கள் பணம், மக்கள் பணம், மக்கள் பணம், திருடுது, திருடுது, திமுக அரசு திருடுது, திமுக அரசு திருடுது, திமுக அரசு திருடுது, விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், அண்ணாமலையை விடுதலை செய், அண்ணாமலையை விடுதலை செய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், அறுக்காதே, அறுக்காதே, ஏழை பெண்களின் தாலியை அறுக்காதே, 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 ஏழை பெண்களின் தாலியை அறுக்காதே, கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் பரமேஸ்வரி ஆனந்தராஜு, மாவட்ட தலைவர், அரியலூர் மாவட்டம், பாரதிய ஜனதா கட்சி. இந்த தமிழக அரசாங்கம் தோல்வியுற்றுவிட்டது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம், இந்தியாவிலே முதல் மாநிலமாக 10 லட்சம் கோடி கடனை நெருங்கிவிட்டது. இது எல்லாருக்குமே தெரியும். இது மட்டும் போதாக்குறைக்கு எல்லாத்திலையும் ஊழல், எல்லாத்திலையும் மக்களை சுரண்டுகிற போக்க தான் இவர்கள் கடைபிடித்துட்டு இருக்காங்க. கனிம வள கொள்ளையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு டாஸ்மாக் வரைக்கும் ஊழல் பெருக்கெடுத்து போயிடுச்சு. குறிப்பா டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இருக்குங்கறத அமலாக்கத்துறை கண்டுபிடித்ததிலிருந்து இவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறது தான். ஏன்னா கனிம வள கொள்ளையை எதிர்த்து குரல் கேட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் இன்னைக்கு உயிரோடயே இல்ல. இன்னும் இதுக்கப்புறம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா குரல் தெரிவிச்ச நம்ம டுட்டோரியல் காலேஜோட ஒரு ஆசிரியர் கைது நடவடிக்கை. இப்ப அடுத்த கட்டமாக இந்த டாஸ்மாக் கொள்ளை, டாஸ்மாக்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் இருக்குங்கிறத தெரிஞ்சு அதுக்கு எதிராக குரல் கொடுத்து அதற்காக இன்னைக்கு ஒரு முற்றுகை போராட்டத்தை அறிவித்த எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின்
குரலை அடுத்து எல்லா மாநில பொறுப்பாளர்களும் அந்த எக்மோரை நோக்கி நாங்க போயிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களை இந்த தமிழக அரசு கைது நடவடிக்கை எடுத்து ஒரு குற்றவாளியை போல கல்யாண மண்டபத்தில் சிறைபிடித்து வைத்திருப்பது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களை நீங்கள் விடுவிக்காவிட்டால் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கும். ஏற்கனவே நீங்க மன்னராட்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க, கொடுங்கோல் ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அந்த மக்களோட கருத்து சுதந்திரத்திலையும் இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய எங்க மாநில பொறுப்பாளர்கள் மேலையும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினர் மேலையும் நீங்க கை வைத்தீர்கள்னா அதற்காக நாங்கள் கடுமையாக போராடுவோம். மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று சொல்லிக்கொள் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். கொள்ளையடிக்கிறது நீங்க, ஊழல் செய்யறது நீங்க, ஜனநாயக விரோத போக்க கடைபிடிக்கிறது நீங்க, மன்னராட்சி செய்வது நீங்க. ஆனா எல்லா ஊழலையும் செய்துட்டு அதுக்கு எதிராக குரல் கொடுத்தா கைது எங்கள் மேலையா? கண்டிப்பாக நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், எங்களுடைய மாநில பொறுப்பாளர்களை நீங்கள் உடனடியாக விடுவிக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் தமிழகத்தில் வெடிக்கும். இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.